Good morning, praise Lord. Welcome to this video. இன்றைக்கும் காலையிலே கர்த்தர் என்னை எழுப்பி ஆகாரம் கொடுத்து இந்த சாரீ இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஞாபகப்படுத்தி நீ இதை அணிந்து கொண்டு சாட்சியாக நீ சொல்லு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் நான் இதை அணிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதை நான் சாட்சியாக நான் சொல்கிறேன். சில சர்ச்சஸ்க்கு அதை விசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒயிட்டு தான் போட்டுட்டு வராங்க. ரெண்டாவது ஒருத்தர் தமிழில் பிரசங்கிக்கிறாரு, அதை ஆங்கிலத்தில் அல்லது வேறு மொழியில் இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. சரி, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது. நானும் சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு பாதுகாப்புக்காக கர்த்தர் எனக்கு 2 தூதர்களை வச்சுருக்காரு. அவங்கள நீ பார்த்துருக்கியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பார்த்துருக்கேன், அவங்க பேசுகிறதையும் நான் கேட்டிருக்கேன். ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் ஜெபிக்க சொன்னார். நான் ஆண்டவரே, பல விதமான தவறான உபதேசங்கள் நீர் உடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன். பாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இதுன்னு, நம்ம தான் தவறாக ஏதாவது உபதேசிக்கிறோமா அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார், பேஜராகிட்டார். அப்புறம் நான் போயிட்டேன். ஸோ வீதியில் நடந்து போகும்போது ஒரு பெரிய தூதன் என்னிடத்தில் கேட்டார், நீ யாருடைய தவறான உபதேசங்களை கர்த்தர் உடைக்கிறார் அப்படி சொல்லிட்டு நீ ஜெபிக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்டார். இது போல் நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ சில பேருக்கு வெள்ளை அணிவது, இந்த ஊரில் விதவைகள் தான் வெள்ளை அணிகிறார்கள் அப்படின்ட்டு இருக்க. கர்த்தர் எனக்கு இந்த ஆடைகளை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கிறதுனால மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் கூட நான் வாசித்து காமிக்கிறேன். சாலமோன் முதலாய் உடுத்திராத ஆடைகள் கர்த்தர் அளிக்கின்றார் அப்படி சொல்லிட்டு இருக்கு. Take no thought for your life, what ye shall eat or what ye shall drink, nor yet for your body what ye shall put on. Is not life more than meat, and the body than raiment? Behold the fowls of the air, for they sow not, neither do they reap, nor gather into barns, yet your heavenly Father feedeth them. Are ye not much better than they? Which of you, by taking thought, can add 1 cubit unto his stature? And why take ye thought for raiment? Consider the lilies of the field, how they grow, they toil not, neither do they spin. And yet I say unto you, that even Solomon in all his glory was not arrayed like one of these. ஸோ சிலருக்கு ஆங்கிலம் பிடிக்கிறதுனால நான் இதை ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன். ஸோ என்னை நடத்தின 3 போதகர்கள், சாது தொண்டைமான், அவர் பெரிய ஊழியக்காரர், மீடியா பர்சன், வானொலி மாமா அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரேடியோவில் நடத்தக்கூடிய இதில் இருந்தார். ஸோ மீடியா பர்சன் அவர் தான் என்னை ரட்சிப்பு கொள்ள நடத்தினார். அது ரொம்ப பெரிய அற்புதமாக நடந்தது. அவர் எனக்கு சொன்ன வசனம் 2 சாமுவேல் 5:6, அதாவது தேசத்தில் குடியிருக்கிற பூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தாவீது ராஜா
தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஸோ இந்த வசனம் அவர் 1976 மேலே அவர் சொன்னார். ஆனால் எனக்கு நான் அப்போது ஸ்கூல்களில் இருந்தேன், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு விளங்கலை. ஆனால் கர்த்தர் என்னை வழிநடத்தி சப்பானிகளை சுத்திகரிக்கிற அவருடைய கிரியை பார்க்கும்படியாக என்னை வைத்திருக்கிறார். இந்த காலங்களில் சப்பானிகள் அப்படின்னு அந்த வேறு வீடியோஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். சப்பானித்தன்மை அப்படின்றது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெள்ளையாக போட்டுட்டு போவாங்க, இல்லை நகைகளை போடாமல் போவாங்க. ஸோ அவங்க அப்படியெல்லாம் போவாங்க, நம்மளால் அதிலெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த சப்பானித்தன்மை அப்படி சொல்லிட்டு எங்களுடைய பாஸ்டர் ஏஜி பாஸ்டர் கிங்ஸ்லி அவர் எழுதியிருக்கார அந்த கட்டுரை புத்தகம் நம்ம வெள்ளூர் 6AG சர்ச் லைப்ரரியில் அது இருக்கு. ஸோ அவர் 40 நாள் உபவாசம் போட்டு கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், அதாவது இக்காலங்களில் சப்பானிகளை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். இப்போ என்ன மாதிரியான வெள்ளை நான் கட்ட மாட்டேன், அதனால் நான் இந்த சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது இல்லையா? ஸோ ஒரு வேளை நான் பின்மாறி கூட நான் போக முடியும். அதனால் கர்த்தர் என்ன சப்பானியாக இருந்த என்ன கர்த்தர் விடுவித்திருக்கிறார். எங்கள் வீட்டில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த சாரீஸ் தொலைஞ்சி போகிறதுக்கு காரணம் கூட அதுதான். ஸோ நம்மளுக்கு இல்லையே, நம்மளால் வாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸஸை எடுத்து போகக்கூடிய சப்பானிகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. கர்த்தரான இன்றைக்கி நான் இதை உத்தி சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு கர்த்தர் இதை சொல்கிறாரு. ஸோ இது ஒரு வேளை உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் நான் வாசிக்கிறேன். 2 Samuel 5:6 verse. And the king and his men went to Jerusalem unto the Jebusites, the inhabitants of the land, which spake unto David, saying, Except thou take away the blind and the lame, thou shalt not come in hither, thinking David cannot come in hither. Nevertheless, David took the stronghold of Zion, the same is the city of David. ஸோ இதை பற்றி வேறு நிறைய வீடியோஸ் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ சாலமோனை போல் கர்த்தர் நமக்கு உடுத்துவிக்க முடியும் அப்படின்னா நம்ம அதுமாரி வெள்ளை சேலை தான் கட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு புதிய ஆத்மா வர்றதுக்கு நீங்களே நோ என்ட்ரி போர்டு வைக்கிற மாதிரி ஆகும்னு நான் நினைக்கிறேன். சாரி.